வணக்கம். மக்கள் அதிகார கழகத்தின் 5வது மாநில பொதுக்குழு இன்று இனிதாக நடந்து முடிந்திருக்கின்றது. எமது பொதுக்குழுவின் முதல் நிகழ்ச்சியாக எமது கட்சியின் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. அதில் அனைத்து தோழர்களும் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு எமது கட்சியின் கழகத்தினுடைய இறந்து போன தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகத்தின் கடந்த ஆண்டு செயல்பாடுகள், நடவடிக்கைகள், அரசியல் இயக்கங்கள், மக்கள் இயக்கங்கள் அனைத்தும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 5 மண்டலங்களாக ஏற்கனவே செயல்பட்டு வந்த எமது கழகம் 8 மாவட்டங்களாக வளர்ச்சியடைந்துள்ளது. புதிய இளைஞர்கள் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரப்பட்டு உள்ளனர். புதிய பொறுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் கழகத்தை ஆதரிக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் மக்களுக்கும் பெரும் நம்பிக்கை அளிக்கின்ற அம்சங்களாகும். இரண்டாவதாக, கொள்கை அறிக்கை. எமது கழகத்தினுடைய மாபெரும் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய கொள்கை அறிக்கை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு ஜனநாயக சக்திகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. பாசிசத்திற்கு எதிரான மாற்றை சரியான வகையில் கொள்கை அறிக்கையை முன்வைத்துள்ளது எமது கழகம் என சொல்லி ஜனநாயக சக்திகள் பெரிதும் வரவேற்றார்கள். பல இயக்கத்தினர் இந்த கொள்கை அறிக்கையை அனைவரையும் தழுவி ஏற்கும் வகையில் இருப்பதாக கூறியுள்ளனர். அந்த வகையில் மாபெரும் ஆயுதம் என்ற எமது கொள்கை அறிக்கை ஜனநாயக சக்திகள் மத்தியிலும் உழைக்கின்ற மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றதாக அமைந்திருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மதக்கலவர பிரச்சனையில் தொடக்கம் முதல் தற்போது வரை சங்கப்பரிவார கும்பலுக்கு எதிராக எமது தோழமை அமைப்புடன் இணைந்து கழகம் முன்னெடுத்த போராட்டங்களானது கடந்த ஆண்டு தனித்துவமானவையாகவும் தமிழ்நாட்டின் பார்ப்பனிய எதிர்ப்பு மரபை உயர்த்தி பிடிப்பவை. இந்த இயக்கத்தை மதுரைக்கு வெளியே தமிழ்நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக வளர்த்து கழகத்தின் முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கின்றோம். அந்த வகையில் முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம் என்ற முழக்கங்களை முன்வைத்து பார்ப்பனிய சாதி ஆதிக்க எதிர்ப்புணர்வை கொண்டவர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்களுக்கும் பெரிதும் நம்பிக்கை அளிப்பதாக இருந்தது இவ்வியக்கம். பாசிச எதிர்ப்பு களத்தில் முன்னணி சக்தியாக கழகத்தின் அனைவரும் மத்தியிலும் அடையாளப்படுத்தி காட்டியது இந்த இயக்கம். அடுத்தபடியாக பண்பாட்டு பெருவிழா என்ற அடிப்படையில் ஒரு புரட்சிகர திருமணத்தை சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு சாதி சடங்குகள் மறுக்கப்பட்ட ஒரு திருமண நிகழ்வு நடைபெற்றது. அந்த திருமண நிகழ்வு என்பது அனைத்து ஜனநாயக சக்தியின் மத்தியிலும் உழைக்கும் மக்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. அது சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பின் கீழ் இந்த திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு பண்பாட்டு பெருவிழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று பல்வேறு ஜனநாயக சக்திகள் கலந்து கொண்ட ஒரு மிக பெரும் விழாவாக நடக்கப்பட்டது. சாதி ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும், அதற்கான சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தியே இந்த இயக்கங்கள் நடந்திருக்கின்றன. கடந்த ஆண்டு இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் எமது இயக்க தோழர்கள் அனைத்து பகுதிகளிலும் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், தண்ணீர் பிரச்சனை உட்பட, சாலை பிரச்சனை உட்பட அனைத்து பிரச்சனைகளையும் தலையிட்டு பல்வேறு மக்கள் பிரச்சனையை மக்களுக்கு தீர்த்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அரசியல் ரீதியாகவும் இயக்கமாகவும் இயக்கத்தின் வளர்ச்சியாகவும் பகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற நடவடிக்கையிலும் சரி, எமது இயக்கம், எமது கழகம் கடந்த ஆண்டு பெரும் முன்னேற்றத்தை சாதித்திருக்கின்றது என்பதை இந்த பொதுக்குழுவில் அனைவரும் மத்தியிலும் நாங்கள் உற்சாகமாக பகிர்ந்து கொண்டோம். அதன் பிறகு அடுத்த ஆண்டு செய்யக்கூடிய வேலை திட்டங்கள், முன் வேலை திட்டங்களை, ஒரு பொதுவான திட்டங்களை முன்வைத்து இங்கே ஒரு திட்டங்களை வகுத்திருக்கின்றோம்.
அந்த வகையில் இந்த பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு இன்றைய புதிய அரசியல் நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கின்றது. அந்த அரசியல் நிலைமையை பரிசீலிக்கின்ற வகையிலும் இன்று ஏற்பட்டுகின்ற இந்த அரசியல் மாற்றம் என்பதும் தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு அரசியல் அதிகாரத்திற்கு வந்திருப்பது என்பதும் இதன் மூலமாக பாசிச பாஜகவை ஒழிக்க முடியுமா என்ற தலைப்பின் கீழும் மிகுந்த ஒரு பரிசீலனையோடு கிட்டத்தட்ட தோழர்கள் அனைவருக்கும் ஒரு அரசியல் உரையாடல் நடைபெற்றது. அந்த வகையில் அந்த அரசியல் இயக்கத்தை தொடர்ச்சியாக அடுத்த ஆண்டு எடுத்து செல்வது என்ற அடிப்படையில் ஒரு வெளியீட்டை கொண்டு வந்து அந்த வெளியீட்டின் வாயிலாக இந்த இயக்கத்தை எடுத்து செல்வது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த இன்றைய நிலைமையில் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 8000 தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார். இது மிகப்பெரிய கொடூரமான நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அதாவது மருத்துவம் தனியார் மயம் என்பது மக்களுடைய மருத்துவ உரிமையை பறிக்கின்ற நடவடிக்கை. விஜய்க்கு ஓட்டு போட்ட அனைத்து மக்களும் சாமானியமானவர்கள், உழைக்கின்ற வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் போகின்ற இடம் எது? அரசு மருத்துவமனை தான். அந்த அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் செய்வது, அதனுடைய உள்கட்டமைப்பை வளர்த்தெடுப்பது என்பதில் கவனம் செலுத்துவதுதான் உழைக்கின்ற மக்களுக்கு, விஜய்க்கு வாக்களித்தவர்களுக்கு விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் செய்கின்ற நன்றி கடனாகும். அதற்கு மாறாக 8000 தனியார் மருத்துவமனைகளை அதற்கு அனுமதி வழங்கியிருப்பது என்பது விஜய்க்கும் அவர் கட்சிக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு துரோகம் செய்கின்ற நடவடிக்கை, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற நடவடிக்கையாகும். அது மட்டுமல்ல, இந்த நடவடிக்கையை இன்றைக்கு விஜய் கட்சி நீடித்து நிலைத்திருப்பதற்காக கூட்டு சேர்ந்துள்ள சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்று இந்த அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒரு கண்டிப்பை கூட செய்யவில்லை, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்பது வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஆகவே வெளியிருந்து ஆதரவு தருகின்றோம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் இந்த தாவேகாவினுடைய இது போன்ற மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது. இந்த நடவடிக்கையை மக்கள் அதிகார கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆகவே திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்து தனியார் மருத்துவமனைகளை ஊக்குவிக்கின்ற நடவடிக்கையை, அதை பெருக்குகின்ற நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றது. ஆகவே இந்த பொதுக்குழுவை சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் எமது மக்கள் அதிகார கழகத்தினுடைய தலைமை குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.